பெரிய பிறந்த அமர்வு 16 19/2/2025 அன்னையோட நின்னு போச்சுங்க. 19 2வது மாசத்துல இருந்து 16வது அமர்வு போயிட்டு இருக்கு. இப்ப 17வது அமர்வு இதை ஆரம்பிக்கணுங்கய்யா. சிவாயனம் வழங்கலாம் சுவாமி. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதமுடன் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதமுடன் திருத்தாள் போற்றி. ஆடல் வெள்ளான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் நால்வர் பெருமக்களுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருநாவுக்கரசர் புராணம் என்ற களத்தை நமக்கு அமைத்து தந்த அப்பேற்பட்ட அந்த குருவருளையும் திருவருளையும் அடியின் மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாயனம். திருநாவுக்கரசர் புராணம் சேக்கிழார் பெருமான் 12ஆம் திருமுறையிலே அருளி செய்த அந்த வரிகளை ஒவ்வொரு வரிகளாக எழுத்தெண்ணி படித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் மற்றும் 440 பாடல்கள் கொண்ட இந்த திருநாவுக்கரசர் புராணத்துல 200க்கு மேற்பட்ட வரிகளை நாம் ஏற்கனவே சிந்தித்து வந்திருக்கோம். இப்பொழுது அதை தொடர்ந்து நம்ம மற்ற வரிகளை ஒவ்வொரு வரிகளையும் நாம அவர் திருமறைகள் போனா நம்மளும் திருமறைகள் போறோம். அங்க திருமறைகள் என்னென்ன பாடல் படிக்கிறாரோ அந்த பாடல்லாம் படிக்கும். இந்த மாதிரி மெதுவா போறதுனால கிட்டத்தட்ட ஒரு 17 அமர்வுகளுக்கும் மேல நாம இதை பார்த்திருக்கோம். திருநாவுக்கரசர் புராணம் படிப்பதினாலே கேட்பதினாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நார்மலாவே நம்மளுடைய நாயன்மார்களுடைய புராணங்கள் எல்லாம் கேட்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பக்தி வைராக்கியம் கிடைக்கும். ஒரு வைராக்கியம், நம்ம இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும்ன்ற ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு இப்படியெல்லாம் வாழ முடியும் அப்படிங்கறதுனால அந்த விஷயங்களுக்கு நமக்கு எடுத்து சொல்லுவதாக அமைகின்றது. இந்த மனத்துக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தா, ஒரு பற்றுக்கோடு இருந்தா அதை பற்றுகின்ற ஆற்றல் அதிகம். அதுவும் அது ஒரிஜினல் ரோல் மாடல், அது உண்மையிலே நடந்தது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மனமானது அதை இறுக பற்றி அந்த பாதையிலே சென்று எளிமையாக அந்த தன்னுடைய இலக்குவை அடைவதற்காகத்தான் பல புராணங்கள் வருகின்றது. அந்த புராணத்திலே தொண்டர் புராணம் என்று சொல்லுகின்ற நம்முடைய பெரிய புராணத்தை, திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லுகின்ற பெரிய புராணத்துல நம்முடைய நாவுக்கரசர் ஐயா புராணத்தை நம்ம இன்றைய நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். நாவுக்கரசர் அப்படிங்கிறவர் தான் மொத்த தேவாரத்தினுடைய, அதாவது அம்மையார், காரைக்கால் அம்மையார் என்னதான் பாடினாலும் நாவுக்கரசர் தான் கூற்றாயினவாறு அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது நம்ம தோளுடைய செவியன் என்று சொல்லுகின்ற அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை பாடி அவர்தான் முதல்ல அந்த தேவாரம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய ஞானசம்பந்தர் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் பிறக்கிறாரு. அப்புறம் 3 அகவையில தோளுடைய செவியன் பாடுறார். அதுக்கப்புறம் பல காலம் கழிச்சுதான் ஒரு 2 நூற்றாண்டுகள் கழிச்சு நம்முடைய சுந்தரர் பதிகம் பாடுறாரு. மாணிக்கவாசகருடைய காலம் யாருக்குமே தெரியல, அவர் முன்னவரா பின்னவரான்னு. எது எப்படியோ இந்த 3 முதலிகள் அப்படின்னு சொல்லுகின்ற ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இந்த 3 பேர்ல மூத்த பதிகத்தை தந்தவர் நம்மளுடைய நாவுக்கரசர் தான். திருநாவுக்கரசருடைய மிகச்சிறந்த அந்த ஆளுமை என்ன அப்படின்னா, சிவபெருமானிடம் தன்னுடைய தமிழினாலே சிவத்தை குலைத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பெரிய விஷயத்த நம்மளுடைய நாவுக்கரசர் நாயனார் நமக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. அவரு தொடாத இடம் இல்ல. தாண்டகம் அப்படின்ற ஒரு பெரிய குறுந்தொகை எல்லாரும் பாடியிருக்காங்க. ஆனா தாண்டகம் அப்படிங்கிற அந்த அமைப்புல வருகின்ற அந்த செய்யுள்
அமைப்ப நம்மளுடைய சுவாமி தான் வந்து கையாண்டிருக்காரு. தாண்டகம் வந்து நம்மளுடைய காளி பிள்ளையார் எத்தனையோ தமிழ் செய்திகளை செய்திருந்தாலும் நம்மளுடைய நாவுக்கரசர் தாண்டகத்தை அவங்க பண்ணல. அவரு ஐயா வந்து தாண்டகம் அதாவது தாண்டக வேந்தர்னு நம்முடைய நாவுக்கரச பெருமானுக்கு வந்து நாவுக்கரச பெருமான் பல தன்னுடைய அகவையில அவர் பிறந்து அவருடைய தமக்கையார் நம்முடைய இலகவதியாருடைய மிகப்பெரிய ஆளுமையினாலே அவர் சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவ சமயத்துக்கு அருளை பெற்று அவர் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் பல சமணர்களால பல துன்பங்களை பெற்று அந்த துன்பங்களை எல்லாம் வென்று கடைசியாக கல்லை கட்டி கடலில் போட்டதப்போ நற்றுணையாவது நமச்சிவாய்வு என்று பாதிரி புலியூரிலே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பெருமானை பாதிரி புலியூர் பெருமானை அவர் வணங்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. அதை தொடர்ந்து பல அற்புதங்களையும் பல தலங்களையும் சென்று நம்மளுடைய நாவுக்கரச நாயனார் அந்த பதிகங்கள் எல்லாம் பாடுறதா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம 210 இருந்து பார்த்துடலாமா சாமி? இதுவும் வேணா அதுவும் வேணாம். 210 இருந்து பார்க்கலாம். ஒன்னும் இது இல்லை. அதை பார்த்தா 210வது வரிகள்ல இருந்து நம்மளுடைய பெருமாள் அப்ப பல இடங்களுக்கு அவர் சென்று வருகின்றார். தில்லையிலே பல காலம் இருக்கின்றார். தில்லையினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் தில்லை பெருமான் மீது பல சொல்லனாத காதல் நம்முடைய பெருமானுக்கு. தில்லை பெருமான் மேல யாருக்குத்தான் காதல் வராது? அப்பேற்பட்ட அந்த காதலுடைய அந்த விஷயங்களை இருந்தாலும் தில்லையம்பதியை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு பெரிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார் நம்முடைய நாவுக்கரச நாயனார். திருநாவுக்கரச நம்முடைய அப்பர் சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா பல தமிழ் செய்திகளை நம்முடைய சிவபெருமானுக்காக செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா அந்த காலத்துல சமணம் ஓங்கி இருந்த காலம். சமணம் வந்து ரொம்ப ஓங்கி இருந்த காலத்தினால பல சைவ கோவில்கள் எல்லாம் வழிபாடற்று அவைகள் எல்லாம் நலிந்து சைவத்துறை நலிந்து போயிருந்த காலத்துல 2 பேர் தோன்றாங்க. சைவத்தினுடைய 2 கண்கள் என்று சொல்லுகின்ற 2 பேர் தோன்றாங்க. ஒருவர் ஞான சம்பந்தர், ஒருவர் நாவுக்கரச பெருமான். இவங்க ரெண்டு பேரும் தோன்றுகின்ற அந்த இடங்கள்ல ஒரே ஒரு மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும், சின்ன அழைப்பு. அப்போ அந்த இந்த நாவுக்கரசர் வந்து எதுக்காக இந்த மாதிரி பாடணும், நம்முடைய ஞான சம்பந்தம் எதுக்காக பாடணும்னா நம்முடைய சைவத்துறை நலிந்திருந்தது. சைவ வழிபாடு சிவ வழிபாடு நலிந்திருந்தது. மற்ற சமயங்கள் எல்லாம் ஓங்கி இருந்த காலத்துல மற்ற சமயங்களுக்கு சைவம் தான் சிறந்ததுன்னு சொல்வதற்காக இந்த 2 பேரும் 2 கண்களாக இருந்து பல ஊர்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சிவாலயங்களை போய் சென்று தரிசித்து அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலு பதிகங்கள் எல்லாம் பாடினாங்க. இது என்ன செயல், என்ன எதுக்காக அப்படின்னா, எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு வாய்ப்பு இருந்தா ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எங்க பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கிறது, நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம சைவத்துல பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் சிவபெருமான வழிபாடு செய்யலாம். தேவசேனாதிபதி திருவடி வணங்கிக்கிற ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தது. கலாவதி அம்மா, சுகந்தி அம்மா, கமலா அம்மா மற்றும் சாந்திமதி அம்மா, அவங்க பிரேமா அம்மா, லோகநாயகி அம்மா, அத்தனை பேருடைய திருவடி சாமரைகளையும் அடியே சென்னிகள் சுற்றினார். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்தது. அப்போ இப்ப எல்லாருக்கும் ஒரு குடை இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா சிவனை ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பேர் தூபம் மட்டும் தான் போடுவாங்க, சில பேர் தீபம் மட்டும் ஏத்துனாங்க, சில பேர் மலர் தொண்டு மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி எல்லாரும் டிஃப்ரெண்டா அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணாலும் கூட ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட நம்ம எல்லா சைவர்களையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வருவது இந்த திருமுறைக்கு தான். இந்த திருமுறை என்பது காமன் எல்லாத்துக்கும். நீங்க பாத்தீங்கன்னா திருமுறை என்பது எந்த ஊர், நான் மலேசியால இருந்தாலும் சரி, இப்ப அடியன் எத்தியோப்பியால இருக்கேன்,
மலேசியால இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் இங்க எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற பூக்கள் எல்லாம் கிடைக்காது. அந்த பூக்களை வச்சு வழிபாடு செய்ய முடியாது. ஏன் சொல்ல போனா விளக்குகள் கூட கிடைக்காது. கேண்டில்ஸ் தான் கிடைக்கும். இருந்தாலும் திரிகள் எல்லாம் கொண்டு வந்து அடிய ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த வழிபாட்டு முறைகளை இங்க பின்பற்றுறதுக்கு ரொம்ப கடினம். ஆனா யாரு என்ன சொன்னாலும் தேவாரம் பாடலாம். நான் இங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நான் திருமுறைகளை கண்டிப்பா பாடலாம். எல்லாருக்கும் ஒரு குடையாக அமைகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தான் நம்முடைய திருமுறை. ஆக இந்த திருமுறையை நமக்கு முதலிலே அருளி தந்தவர், அதாவது இந்த மூவர் முதலிகள் வரிசையில முதலாவதாக அருளி தந்தவர் நம்முடைய நாவுக்கரசர் தான். அதனால திருமுறைகளை என்னைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. திருமுறை தான் நம்ம எல்லாரையும் ஒன்றாக கட்டுகின்ற கயிறு. நாம எல்லாரும் வேற வேற மலர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒன்றாக கட்டுகின்ற கயராக அமைவது இந்த திருமுறை தான். அந்த திருமுறையில நமக்கு மிக எளிமையாக கொடுத்தவர் நம்ம. ஆனா எதற்காக இந்த பல தலங்கள் சென்று கொண்டிருக்கின்றார்னு பார்த்தோம்னா, நாம சைவத்தை மீட்டெடுப்பதற்காக. நாமளும் அப்படிதான். இப்ப நம்ம எல்லாரும் தலப்பயணம்லாம் போறதுக்கான காரணம், ஒவ்வொரு கோயில்கள், நலிந்த கோயில்களுக்கு சென்று அந்த கோவில்கள்ல நாம போய் விளக்கேற்றி சாமியை வழிபாடு செய்யும் போது அங்க மீண்டும் வழிபாடு துளிர்த்து அந்த அந்த கோவில்கள் எல்லாம் நல்லபடியா வரும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய நாவுக்கரசர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இன்னொரு முக்கியமான செய்தி, அடியாளர்கிட்ட சொல்லுகின்ற செய்தி, நாவுக்கரசரை நாம பின்பற்றணும் அப்படின்னா நாம நமக்கு நம்ம ஏரியால உள்ள முதல் கோவில்களை நாம சரியா பராமரிக்கணும். முதல்ல நம்ம ஏரியா கோயில் நான் ஸ்ரீசைலம் போறேன், நான் வடக்க காஷ்மீர்ல போய் நான் கேதார்நாத்துக்கு போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பக்கத்து இருக்கிற சிவபெருமான் கோயில எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னா நாம திருமுறைக்கு புறம்பானது. நாம நம்ம ஏரியால இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில்களுக்கு ரெகுலரா போகக்கூடிய, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது சென்று இன் பர்சன் நம்மள டைரக்டா போய் சாமியை டைரக்டா வழிபாடு செய்யக்கூடிய ஆட்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் மூவர் முதலிகளுக்கும் திருமுறைக்கும் செய்யக்கூடிய தொண்டு. சாமி அது பாடல் பெற்ற கோவில்ல சாமி பரவாயில்ல, சிவபெருமான் இருக்காருல்ல, சிவலிங்க திருமேனி இருக்குல்ல, இருந்தா போதும். அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை நீங்கள் முதல்ல நம்ம ஏரியால உள்ள கோவிலை நாம வழிபாடு செய்யணும். வாரம் ஒரு முறையாவது, இல்ல வாரம் ஒரு முறை போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறை போயே ஆகணுன்றதுக்காகத்தான் பிரதோஷம் வச்சிருக்காங்க. அந்த பிரதோஷ வழிபாட்டிலேயாவது நாம கலந்து நம்மளால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை செய்யணும் முதல்ல. அடுத்து நம்மளுடைய வட்டாரத்துல இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலம். இப்ப நான் என் பக்கத்து ஏரியால ஒரு கோவில் இருக்கு, சோமநாதர் கோவில் யாரோ கட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது யாரும் மன்னர்களால கட்டப்பட்ட கோவில் அல்ல, சாதாரண கோவில் தான். அப்படின்னா அந்த கோவிலுக்கு நாம அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது சென்று அவரை தேவாரம் பாடி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏரியால உள்ள கோவில், நமக்கு ஏரியால பாடல் பெற்ற, இப்ப கோவைனா கோவையில பாடல் பெற்ற தலங்கள் என்னென்ன இருக்கு, கோவையில என்ன பாடல் பெற்றது, மதுரையில நமக்கு பாடல் பெற்ற தலங்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், திரு ஆலவாய், அப்புறம் திரு ஆடனை, அப்புறம் நம்மளுடைய திரு ஆப்பனூர், அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு முக்கியம், இந்த மாதிரி ஒரு பாடல் பெற்ற தலங்கள் நிறைய இருக்கு. அப்போ அந்த தலங்களுக்கு போறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கப்புறமா தான் நாம அடுத்தடுத்த பெரிய பெரிய ட்ரிப் எல்லாம் போட்டு எல்லா கோவில்களுக்கும் செல்லணும். முடிந்த அளவுக்கு நம்ம போடுற அந்த தல பயணம் நலிந்த கோவில்களாக செலக்ட் பண்றது நல்லது. இந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க, அந்த கோயிலுக்கு நாம போகலாம் அப்படின்னு நலிந்த கோவில்களை அடியார்கள் செலக்ட் பண்ணி அந்த கோயில்களுக்கு போய் சென்று வழிபாடு செய்வதும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது கோவில், இதுதான் கோவில், இங்க சிவபெருமான் இருக்காரு, இங்க வழிபாடு செஞ்சா நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில நாம் எல்லாரும் போய் செய்ய வேண்டும்ங்கிறதான் நம்மளுடைய அருளாளர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நாமளும் என்ன பண்றோம், ஃபுல்லா ஃபேமஸான கோயில்களுக்கா ட்ரிப்பு போய் ஃபேமஸான கோயில்களை ஃபேமஸ் ஆக்குறதும், நலிந்த கோயில்களும் மேலும் நலிவடை செய்வதுதான் இன்னைக்கு செய்துட்டு இருக்கோம். அது இல்லாம நாம் எல்லாரும் நலிந்த கோயில்களை ஒரு கோயில்களை நாம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசா பண்ணிக்க வேணாம். ஒரே ஒரு நெல்லன் சாமி, நான் வாரம் நான் எல்லார்கிட்டையும் காப்பி இதெல்லாம் வாங்கி விளக்கு போட போறேன், நான் அதெல்லாம் கூட வேணும். உங்களால என்ன முடியுமோ அதை, ஒண்ணுமே இல்லை என்னால எதுவுமே முடியாது, அந்த கோயிலுக்கு போயிட்டு 4 தேவாரம் பாட முடியும்னா சென்று நீங்க தேவாரம் மட்டும் பெருமானுக்காக கண்ணீரோடு பாடிப்பார், அவ்வளவுதான். இது அடியா எல்லாருக்கும் வைக்கின்ற ஒரு விண்ணப்பம். முதல்ல நம்ம வீட்டுல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோயில் அல்லது நம்மளுடைய ஏரியாவுக்குள்ள உள்ள சிவபெருமானுடைய கோவில், அடுத்து நம்மளுடைய வட்டாரத்துல உள்ள பாடல் பெற்ற தலம், அதுக்கு அடுத்துதான்
நாம என்ன பண்றோம், தலைப்பயணம். அந்த தலைப்பயணம் கூட பெரிய பெரிய கோவில்களா இல்லாம அது நலிவடைந்த கோவில்களா பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு 10 அடியார்கள் போய் அந்த கோவில்ல போயிட்டு நம்மளால முடிந்த ஒரு சின்ன சின்ன தொண்டுகளை செய்துட்டு வந்தா அதுதான் நாம சைவத்தை காப்பாற்ற எடுக்கின்ற அடுத்தபடியான முயற்சி அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம நாவுக்கரச புராணத்துக்கு போகலாம். 210வது பாடல்ல இருந்து நம்ம போகலாம். ஏன்னா 240 அது மாதிரி பல இஷ்டங்கள் இருக்கு. நம்ம இருந்தாலும் வேக வேகமா 210ல இருந்து போய்க்கலாம். ஆடியன்ஸ் இப்ப பிரசன்ட் பண்றேன். புத்தகம் இல்லாதவங்க அதை நீங்க பாத்துக்கலாம். தெரியுதுங்களா சாமி? அடியனுடைய பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தெரியுதுங்களா? உங்க யாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. தெரியுது தெரியுது ஐயா, தெரியுது சாமி, தெரியுது. நம்ம 210ல அப்பூதடிகள் பார்த்துட்டோமா? அப்பூதடிகள் தன்னை சேர்த்து வருகின்ற அந்த விஷயத்த பார்த்துட்டோமா? சரி, பரவாயில்ல. நம்ம 210 அம்மா பிரேமா அம்மா அடியனுக்கு ஊர்ஜிதப்படுத்துங்க. அப்பூதி அடிகள் திங்களூர்ல சுவாமி பாக்குற மாதிரி நம்ம பார்த்திருந்தோமா? எப்படிங்க சுவாமி? பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. சரி, ஒண்ணும் இல்ல. நம்ம இன்னைக்கு 210ல ஆரம்பிப்போம். முன்ன பின்ன பாடல்கள் மிஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம அந்த பாடல்களுக்கு பின்னாடியும் போய் நம்ம வரலாம். இன்னைக்கு வந்து நம்ம 210ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ரைட். திங்களூர் தனில் நின்றும் திருமறையோர் பின் செல்ல பைங்கன் விடை தனிப்பாக திருப்பலன பதிப்புகுந்து தங்கு பெரும் காதலோடு தம்பெருமான் கடல் சார்ந்து பொங்கிய அன்போடு வணங்கி முன்னின்று போற்றி செய்ப்பார். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, திங்களூர்ல சுவாமி ரொம்ப நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்றாங்க, சுவாமி திருப்பலனம் அப்படிங்கிற பதிகத்துக்கு அந்த 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 பதிக்கு சுவாமி செல்றாங்க, நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். ஏன்னா நாவுக்கரசருடைய மிகச்சிறந்த அவருடைய அந்த அந்த வேலை என்ன அப்படின்னா, சமணம் மிகுந்திருந்தனால எல்லா தலங்களுக்கும் சென்று அந்த அந்த இவர் போறாருன்னா அந்த அங்க ஒரு பெரிய கூட்டம் வரும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க சிவபெருமான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் அவங்க வேலை உண்டு, களனி காடு அவங்க வேலை அப்படிதான் போவாங்க. கோவில்களுக்கு அதிகமாக செல்லாமல் வைத்த காலம் அது இருண்ட காலம் சொல்லக்கூடிய அந்த காலம். அதனால ஒவ்வொரு தலமா சென்று ஒவ்வொரு பதியாக சென்று அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து பதிகங்கள் பாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான் நம்மளுடைய நாவுக்கரசருடைய மிகச்சிறந்த ஒரு நாவுக்கரசர் மற்றும் நம்முடைய மூவர் முதலிகளா இருக்கட்டும் எல்லாருடைய வேலையுமே. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகத்தான் அவங்க தலைப்பயணமே போனாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நாம இப்ப தலைப்பயணம் போறது டூருக்காக, ஏதோ உலா போயிருக்காங்க, என்னமோ எல்லாரும் தலைப்பயணம் போயிருக்காங்க, நம்மளும் தலைப்பயணம் போறோன்றக்காக போறோம். அப்படி இல்ல, அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எல்லாத்துக்குள்ளேயும் சிவம் என்ற அந்த விதைய விதைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அப்படிங்கிறதுனால திங்களூர்ல போனாங்க. இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா, தங்கு பெரும் காதலோடு தம்பெருமான் கடல் சார்ந்து பொங்கிய அன்போடு வணங்கி முன்னின்று போற்றி செய்ப்பார். என்ன பண்ணுவார் என்னன்னா, நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் அடியார்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க எல்லாருடைய திருவடிகளையும் அன்புடன் வணங்கி அங்க அப்படியே எல்லாரும் அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்பூதி அடிகள் இப்போ அப்பூதி அடிகளுடைய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா திங்களூர் தான். அந்த திங்களூருக்கு சுவாமி வந்து எழுந்தருள்றார். அப்பூதி அடிகள் திங்களூர்ல வந்து எழுந்தருளி அவருடைய பெருமான் அங்க இருக்கக்கூடிய பெருமான் எல்லாம் பார்த்து நாவுக்கரசருடைய அடுத்த பதியாக இருக்கக்கூடிய திருப்பலன பதிக்கு சுவாமி செல்கின்றார். அப்படிங்கிற வகையில இந்த பாடல் அமைகின்றது. ஒரு விஷயம் நம்ம இந்த பாட்டுல தெரிஞ்சுக்கிறது, அன்போடு வணங்கி பொங்கிய அன்போடு வணங்கி, அன்பு பங்கு என்ற அளவுக்கு நாம் எல்லாரும் வணங்க வேண்டும். அடியார்களையும் சரி சிவபெருமானையும் சரி வணங்க வேண்டும் அப்படிங்கிற பெரும் செய்தியை நமக்கு சொல்கின்றார். அடுத்தபடியா 211 குடைமாலை மதிகண்ணி புரியார் புரிசடையார் பொற்களர்க்கி அடைமாலை சீலமுடை அப்பூதி அடிகள் தமை
நடைமான சிறப்பித்து நன்மை புரி தீந்தமிழின் தொடைமாலை திருப்பதிகம் சொல்மாலை பாடினார். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த குடைமாலை மதிக்கணிந்து, அங்க சுவாமி வந்து மதிக்கண்ணி மதி என்று சொல்லுகின்ற அந்த நம்மளுடைய அந்த மதி என்று சொல்லுகின்ற நம்மளுடைய அந்த மதினா ரெண்டு பொருள் இருக்கு. ஒண்ணு அறிவு, இன்னொன்னு திங்கள் என்று சொல்லுகின்ற அந்த பெருமானுக்கு தன் தலையிலே திங்கள் சூடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அறிவுடைய பொருள்களை எல்லாம் தன்னுடைய சிரசிலே சூட்டி கொள்ளக்கூடிய ஆற்றல். அறிவுடைய பொருள்னா நம்முடைய ஆன்மா தான். ஆன்மாவை தன்னுடைய சிரசிலே பூட்டி அவைகளை எப்பொழுதுமே காத்தருளுகின்ற அந்த நிலைதான் சோமசேகரன் அல்லது சந்திரசேகரன் சொல்லுவாங்க. சந்திரன் என்றால் நம்ம ஆன்மாவை தான் குறிக்கும். இந்த ஆன்மா தேய்ந்து வளர்வது, ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஆன்மா ஒரே மாதிரியான மனத்துல இருக்காது. அது தேயும் வளரும். அதை காண்பிக்கும் வகையில தான் சந்திரசேகரனாக சோமநாதனாக நம்முடைய பெருமான் அங்கே எழுந்துள்ளார். அப்பேற்பட்ட அந்த பெருமான் அப்பூதியடிகள் தம்மை நடைமான சிறப்பித்து பாத்தீங்கன்னா, அப்பூதியடிகள் வந்து நமக்கு அங்க அவருடைய அந்த மிகப்பெரிய அவருடைய இந்த கொல்லிதங்களை சொல்மாலை பயில்கின்ற என தொடங்கும் அந்த பழந்தக்கராகத்துல இந்த பதிகம் இங்க பாடுறாங்க. இந்த பதிகத்துல சொல்மாலை பயில்கின்ற, அது பாத்தீங்கன்னா திருமுறை 4ஆம் திருமுறையில 12ஆம் பாடல், அடியார்கள் எடுத்துக்கலாம், அடியன் எடுத்துக்கலாம். அதுலதான் வருது 10வது பாடல்ல, அஞ்சி போய் களிமெலிய வளலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூ வாய் நின்ற சேவடியாய் கோடியையே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல வருது. அதாவது நம்மளுடைய அப்பூதியடிகளுடைய குஞ்சிப்பூவை, அவருடைய தலையில சூடிய குஞ்சிப்பூ கிடைச்சா போதும், நம்முடைய பெருமானுடைய திருவடிக்கு நாம் எளிமையாக சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்றாரு, அப்பூதி அடிகளை வந்து நம்முடைய சுவாமி மிகவும் சிறப்பித்து கூறுகின்றார். நீங்க கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா, அப்பூதி அடிகள் யாரு? ஒரு நாயன்மாருங்கய்யா. நாயன்மாருன்றதை விட அவர் நாயன்மாருன்னு திருநாவுக்கரசரையே அவரு வந்து அடியாருக்கு அடியார். ஆஹா, உண்மை. இப்போ எல்லாரும் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி அவங்க போனா கூட நம்முடைய அப்பூதி அடிகள் என்ன பண்ணாரு, திருநாவுக்கரச நாயனாருடைய பெயரையே சொல்லி அவர் தன்னுடைய முக்தி அடைஞ்சார். அப்படித்தான் அவர் தன்னுடைய நிலை இருந்தார். அப்போ திருநாவுக்கரசு நாயனார் யாருக்கு, அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசு நாயனார் என்ன வேணும்? குருநாதர் தானே. குருநாதர் என்ன பண்ணணும், சீடனா எப்பயுமே சீடனா பார்க்கணும். அதாவது என்ன, சரி தனக்கு கீழே தான் இருக்கான், தன்னைதான் குருவா வணங்குறான் அப்படின்னு சீட பார்க்கணும்ல. ஆனா இவர் இங்க என்ன சொல்றாரு, தன்னுடைய பேரை மட்டுமே சொல்லி வளரும் போது தன் பெருமைய நம்ம பேரை சொல்றாரு. அப்போ இவர் நம்முடைய சீடர், அப்ப இவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், நாம தான் கொண்டு போகணும், நாம தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லை. அவங்க என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய அப்பூதி அடிகளுடைய தலையில அணிந்த அந்த குஞ்சி பூல ஒரு பூ கையில கிடைச்சா கூட போதும், அவர் சூடிய பூ ஒரு பூ கிடைச்சா போதும், அந்த பூவு நமக்கு பரமுக்தி என்று சொல்லுகின்ற தருணம்னு சொல்லி தனக்கு சீடராக இருக்கக்கூடியவருடைய திருவடியை இவர் வீழ்ந்து வணங்குகின்றார்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, நாங்க ஏன் குருநாதர் எப்படி சீடர் திருவடியை வணங்கணும்னு சொல்றீங்க, நீங்க குருநாதர்னு சொன்னா அப்ப நாங்க சீடர்களுடைய எல்லா திருவடியும் வணங்கணும்னு சொல்றீங்களே, அப்ப நான் சீடனுடைய திருவடியை நான் வணங்கணுமா அப்படின்னு கேட்டா வணங்கி இருக்காங்க. இங்க குரு சீடன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. ஒரு நாளும் நாவுக்கரசர் தன்னை குருவா நினைச்சுக்கிட்டதே இல்லை. ஏன், இந்த பேரு கூட, நாவுக்கரசுன்ற பேரு கூட சிவபெருமான் திருநாவுல வந்து திருவதிகையில திருநாவுக்கரசு அப்படின்னு பேருதான் வச்சாரு. நம்ம சுவாமி தான் பேர் வச்சாரு. அந்த பேரையே சொல்லி மந்திர ஜபமாக சொல்லி தன் வாழ்நாள்ல அவர் என்ன பண்ணாரு, முன்னாடி போனார். அதனால சின்னவங்க பெரியவங்க, குருநாதர் சீடர், இவங்களுக்கு நான் சீனியர், இவங்க எனக்கு ஜூனியர் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம சிவத்தை மனதிலே வைத்து வழிபாடு செய்கின்ற எவரேனும் வழிபடுதலுக்குரியவர் அப்படின்ற செய்தியைத்தான் நாம இங்க நமக்கு சொல்றார். நம்முடைய சுவாமி செஞ்சு காமிச்சிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அவங்க எல்லாம் ஸ்டிஃபா நிக்கல.
யார் வந்தாலும் திருவடியில வீழ்ந்து வணங்கியிருக்காங்க. சிவபெருமானுடைய பேரை சொன்னாலே அவர்களுடைய திருவடியில வளர்ந்திருக்காங்க. தாம் பேரை சொல்லி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறப்போ அவரை தனக்கு கீழே பார்க்கல, தனக்கு மேலதான் பாக்குறாரு. யாரு? நம்மளுடைய நாவகர் என்ன சொல்றாரு? எடுக்கலாமா? அந்த பதிகம் எடுக்கலாமா? அடியார்கள் 4வது அடியன் எடுத்து வச்சிருக்கிறாங்கய்யா. எடுங்க, பாடலாம். சொல்றேன். அது 10 பாடுங்க. மாலை பயில்கின்ற குயினங்கால் சொல்லீரே பண்மாலை வரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கு முடி சென்னி பொன்மாலை மார்பன் என் புது நலம் உண்டு இகழ்வானோ. ஆஹா, அதுல அந்த பாட்டு 10வது பாட்டையும் படிச்சிருங்க. 10வது பாட்டை வாசிங்க பார்க்கலாம். 10வது பாட்டு பாடுறேங்கய்யா. வஞ்சு தென்வளை கவர்ந்தான் வாரோனே ஆயிடினும் பஞ்சிற்கார் சிறகண்ணம் பரந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சே போய் களிமிலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சு பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே. திருச்சிற்றம்பலம். அதாவது அவருடைய குஞ்சிப்பூ அப்படின்னா நம்மளுடைய ஆண்களுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த குடும்பிக்கு பேரு குஞ்சி அப்படின்னு பேரு. அதாவது அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடியதுக்கு கூந்தலுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆண்கள் எப்பொழுதுமே மிக நீளமான கூந்தல் தான் வளர்த்திருந்தாங்க அந்த காலத்துல. அதனால அவர்களுடைய அந்த அவங்க தலையில இருக்கக்கூடியதுக்கு குஞ்சிப்பூன்னு பேரு. அந்த குஞ்சிப்பூ அதனுடைய முடியல எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பெண்கள்லாம் கடைசியில ஒரு சின்ன நாட்டு போட்டு அங்க ஒரு பூ வைப்பாங்க. மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஏன்னா இங்க வச்சா விழுந்துரும். கடைசியில அந்த இடத்துல சின்ன முடிச்சு மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும் பூ வச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த குஞ்சிப்பூ வாய் நின்ற கடைசியா நிக்கிற அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் அங்கதான் பெருமானே இருக்கானா. அவருடைய திருமுடியில அந்த குஞ்சிப்பூல பெருமான் இருக்கா அப்படின்னு சொல்லி தன்னை வழிபாடு செய்கின்ற அடியவரை இவர் அதுக்கும் மேல அவர்களை சிறப்பிக்கக்கூடிய அந்த அந்த விஷயம் தான் நம்ம நாவுக்கரசரை கத்துக்க வேண்டிய விஷயம். நாவுக்கரசர் நீங்க யாராவது ஏங்க சின்னவங்க காலில் விழுறீங்க, அவங்க அது பிள்ளைகளை விழக்கூடாது, நீங்க சிவ பூஜை ஏற்கிறீங்களே, இந்த மாதிரி செஞ்சா அபத்தம் அப்படின்னு சொன்னா அவங்க திருமுறையை சரியா படிக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா நாவுக்கரசர் நாயனாரே அப்படி இருந்திருக்காருன்றப்போ நாவுக்கரசருக்கு மேலான சிவதீக்கையோ சிவப்பொருளோ அவருக்கு மேலான சிவபூசையோ யாராவது ஏற்ற முடியுமா? இல்ல. அப்படி இருக்கும்போது நாவுக்கரசர் நாயனாரே தன்னையே தாம் பேரை சொல்லி ஒருத்தர் கீழே இருக்காருன்னு நினைக்காம அந்த பேரை சொல்றவருடைய அந்த உண்மையான பக்தியை பார்த்துட்டு இவர்களுடைய திருமுடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குஞ்சிப்பூலதான் பெருமான் கோடியாக இறுதியாக நின்று அவனுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றான்னு அவர் சொல்லுகின்ற அந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது நாம எப்படி அடியவர்களை பார்க்க வேண்டும், எப்படி நமக்கு கீழே இருக்கிறவங்களை நம்ம பார்க்கணும். நமக்கு கீழே யாருமே கிடையாது, இருந்தாலும் தன்னை குரு அப்படின்னு சொன்னா அவங்க தன்னை குருவாய் நினைக்க கூடாது. அவர்கள் எப்பொழுதுமே அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சைவத்துல குரு சீடன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சீடனானவர் குருவா மாறுவார், குருவானவர் சீடனா மாறுவாரு. அந்த 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 ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். யாரு சீடன் யாரு குருன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல சீடன் குரு உணர்த்துவார். அவர் உணர்த்தும் போது கேள்வி கேட்கறதுனால பல விஷயங்கள் கேட்கறதுனால அவர் உணர்த்தினப்போ இவர் சீடனாகவும் அவர் குருவாகவும் மாறி மாறி அவர்கள் இருந்தாலும் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா அடியவர்கள் திருவடி என்பது போற்றுதலுக்கும் அவர்கள் திருவடி சிவபெருமானுடைய திருமுடியாகவே வைத்து வழிபாடு செய்வதற்கும் உரியது அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதுக்கடுத்து 4ஆம் திருமுறையில 12வது பதிகம் 4வது திருமுறை 12வது பதிகம் இதேதானா? 4ஆம் திருமுறை 12வது பதிகம் இதுதானே? ஆமா. அதுல 10வது பாடல்ல அந்த சாமி சொல்லுது. அப்புறம் அடைமாலை சீலமுடைய அப்பூதிகள் நம்மை
நடைமானை சிறப்பித்து என நமக்கு சாமி அதை குறிப்பிடுகின்றார். ஆனா அது எங்க இருக்கு? 4ஆம் திருமுறை 12ஆம் பதிகம் 10வது பாடல்கள். இப்ப நம்ம பார்த்ததான இதுல அடைமாலைன்ற வார்த்தை வரலையே, எப்படி இத சொல்லியிருக்காங்க? சரி, ரைட். அப்போ இந்த பாடலின் மூலமாக நமக்கு என்ன தெரிகின்றதுன்னா, அவர் திங்களூர்ல இருந்துட்டு திருப்பழனம் போய் திருப்பழனத்தில் இருக்கக்கூடிய பெருமானை அவர் சிந்திக்கும் போது இவருக்கு யார் ஞாபகம் வருதுன்னா, அப்பூதியடிகள். திங்களூர்ல பார்த்த அப்பூதியடிகளுடைய ஞாபகம் வந்து அவர்களுடைய திருவடியை சிறப்பிக்கின்றார் நம்முடைய சுவாமி. அடுத்து 212வது பாடல். எழும்பணியும் இளம்பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும்பணி மேற்கொண்டருளி திருச்சோற்றுத்துறை முதலா தழும்புரு கேண்மையிலே நன்னி தானங்கள் பலபாடி செழும்பண திருக்கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். எழும்பணியும் இளம்பர். எலும்புனா எலும்பை அணிகின்ற பெருமான், இளம்பிறை என்று சொல்லுகின்ற புனிற்று பிள்ளை. புனிற்று அப்படின்னா அன்றுதான் பிறந்த கன்று, அதுக்கு பேரு புனிற்று அப்படின்னு பேர். புனிற்றுன்னா சிவபெருமானுக்கு அன்று, அதாவது நார்மலா கன்று அப்பதான் ஈன்ற கன்ற புனிற்றுன்னு சொல்லுவோம். புனிற்று அதுக்கு பேரு புனிற்று. புனிற்றுன்றது பிள்ளை, புனிற்று என்பது அந்த அந்த குட்டியை ஈன்ற தாய், அதுக்கு புனிற்று ஆன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இளம்பிறை ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த இளம்பிறைக்கு இளம் குட்டிக்கு எதுவுமே தெரியாது. அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு எப்பயுமே எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஒன்றும் அறியாத அந்த ஆன்மாவை தான் பெருமான் அணிந்து கொள்ளுகின்றான். அவன் எலும்பையும் அணிந்திருக்கிறான். இளம்பிறை என்று சொல்லுகின்ற அந்த பிறையை சூடுகின்றவன். அணிந்தவரை எம்மருங்கும். எம்மருங்கும்னா எப்பொழுதும். தொழும்பணி மேற்கொண்டருளி. அவர் எப்பொழுதுமே தொழும்பு என்றால் தொண்டு மூலமாக பணி செய்து மேற்கொண்டருளி திருச்சோற்றுத்துறை முதலா தழும்புரு கேண்மையில் நன்னி தானங்கள் பலபாடி. அப்பேற்பட்ட அந்த பெருமானை பாடி அவர் திருப்பழனம்ன்ற அந்த பதிகத்துக்கு அடைந்து அங்க இருக்கக்கூடிய பெருமானை பாடுகின்றார். திருச்சோற்றுத்துறை முதலா. திருச்சோற்றுத்துறை அப்படின்ற அந்த இடத்துலயும் சென்று பெருமான் திருப்பழனத்துல இருந்து திருச்சோற்றுத்துறை அந்த பதிகத்துல அந்த பதியில சென்று பல தொண்டுகள் செய்து பாடி அதுக்கப்புறம் திரும்ப செழும்பழன திருக்கோயிலுக்குள்ள பல காலம் இருந்து திருத்தொண்டு செய்கிறார். சாமிக்கு ஏதாவது ஒரு கோயில் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாரு? அந்த கோயில்லயே தான் இருப்பார், பக்கத்துலயும் போவாரு, போயிட்டு திரும்ப அந்த கோயிலுக்கு வந்துருவார். அது போல இவர் திருச்சோற்றுத்துறைக்கும் போய் அங்க பல விஷயங்கள் செய்தாலும் திருப்பழனம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பதிகத்துக்கு சென்று பெருமாள் அங்கேயும் பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 4வது பதிகம் 41வது திருச்சோற்றுத்துறையில 4வது இதுல வந்து நமக்கு திருநேரிசை அப்படிங்கிற பண்ணல அமைஞ்ச அந்த பாடல். எத்தனாவது பாட்டு? 41வது பாடல். 41 எடுக்கலாம். ஐயா நான் பாடுறேங்க ஐயா. பாடுங்க சாமி. பொய்விராமே நீ தன்னை பொருளென காலம் போக்கி மெய்விரா மனத்தன் அல்லேன் வேதியா வேதனாவா ஐவரால் அழைக்கப்பட்ட ஆக்கை கொண்டு அயர்த்து போனேன் செய்வரால் உகழும் செம்மை திருச்சோற்று துறையான யானே செய்வரால் உகழும் செம்மை திருச்சோற்று துறையானாரே மற்ற நீர் மனம் வையாதே மறுமையை கழிக்க வேண்டில். கடைசி பாடல்கள். பெற்றதோர் உபாயம் தன்னால் பிரானையே பிதற்று மின்கள் கற்று வந்தர கண் ஓடி கைலாய மலை எடுக்க செற்றுகந்தருளி செய்தார் திருச்சோற்று துறையனாரே. அருமையா பாட்டுங்க. காயமே கோயிலாக அந்த பாடல் வருகின்ற வரி போல அருமையா இருந்ததுங்க சுவாமி, ரொம்ப அருமை. அடுத்து அதே 4ஆம் திருமுறையில 85வது பதிகம் திருவிருத்தம். 85வது பதிகம் திருவிருத்தம் படிக்கலாம், எவரேனும் படிக்கலாம். படிங்க சுவாமி. திருவையாறு. கங்கையை சடையுள் வைத்தார் கதிர் பொறியார் சோற்றுத்துறை காலை எழுந்து கடிக்கிறார். 85வது பதிகம் 4ஆம் திருமுறை 85வது பதிகம் திருச்சோற்றுத்துறை தான்.
திருவையாறுன்னு வருதுங்க சாமி எனக்கு. அப்படிங்களா? மற்றவங்க படிங்க. சரி பாருங்க. 89 ஐயா, 89 85 திறமைதான் இல்ல, ஐயா. 85 4ஆம் திருமுறை 85 நான் வச்சிருக்கேன். இந்த கைது இருக்கேன். 4ஆம் பாரிடம் திருமுறை சாடி அந்த பாட்டு தானங்கய்யா? பாரிடம் காலை சாடிய எழுந்து காலை எழுந்து திருச்சோற்றுத்துறை. பாடுங்க. காலை எழுந்து கடிமலர் தூயன தாங்கொணர்ந்து மேலை அமரர் விரும்பும் இடம் விரை யான் மடிந்த சோலை மணங்கமள் சோற்றுத்துறை வார்சடை மேல் மாலை மதியமன் வன்றோவெம் பிரானுக்கு அழகியதே அப்படின்னு திருச்சோற்றுத்துறை பதிகம். அதுல இது குறுந்தொகையில 5வதுல 42வது பதிகம் ஐயா. 42 இங்க வந்து 4ஆம் திருமுறையில 85வது பதிகம். ஆமாங்க ஐயா, 85வது பதிகம் தான் திருச்சோற்று. அது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறுந்தொகை 5வது பதிகம் 33வது 5வது திருமுறை 33வது பதிகம். 5வது திருமுறை 33வது பதிகம். 5ஆம் திருமுறை 33. திருச்சோற்றுத்துறை. திருக்குறுந்தொகை. கொள்ளையேற்றினார் கோளரவத்தினார் தெல்லை சிற்றம்பலத்துறை செல்வனார் தொல்லை ஊழியர் சோற்றுத்துறையருக்கே வெள்ளையாய்ப்பணி செய்மடனெஞ்சமே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா பதிகம்? கொள்ளையேற்றினார். பாடுங்க யாராவது, பாடுங்க யாராவது பாடுங்க. ஐயா அம்மா நான் பாட்டுமாங்கம்மா. கொள்ளையேற்றினர் கோல் அரவத்தினர் தில்லை சிற்றம்பலத்து உரை செல்வனார் தொல்லை ஊழியர் சோற்றுத்துறையர்க்கே வல்லையாய்ப்பணி செய்மட நெஞ்சே. செய்மட நெஞ்சமே. அருமை அருமை. வாழ்ந்தவன் வழி வாளரக்கன் தனை ஆழ்ந்து போய் அலற விரல் ஊன்றினான் சூழ்ந்த பாரிடம் சோற்றுத்துறையர்க்கு தாழ்ந்து நீ பணி செய்மட நெஞ்சே. சூழ்ந்த பாரிடம் சோற்றுத்துறையர்க்கு தாழ்ந்து நீ பணி செய்மட நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். அடுத்து இறுதி பாடல் என்னன்னா 6ஆம் திருமுறை 44வது பதிகம் மூத்தவனாய் என தொடங்குகின்ற பதிகம். இது கலைச்செல்வியம்மா பாடு வாய்ப்பு இருந்தன. 6ஆம் திருமுறை. எல்லா திருமுறை புத்தகம் வச்சிருக்கீங்களா? 6ஆம் திருமுறை அப்படி இல்லாட்டி ஆப்ல வச்சுக்கலாம். ஆப்ல இருக்கு. 6ஆம் திருமுறையில சுவாமி என்ன சொல்றாங்க? 44வது பதிகம். 44. ஐயா பாடுவாங்க. பாடுங்க சுவாமி. திருச்சோற்றுத்துறை. மூத்தவனாய் உலகுக்கு முந்தினானே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே ஏத்தவனாய் ஏழ் உலகும் ஆயினானே என்பனாய் துன்பம் களைகின்றானே காத்தவனாய் எல்லாம் தான் காக்கின்றானே கடுவினையேன் தீவினையை கண்டு போக தீர்த்தவனே திருச்சோற்று துறை ஊழானே திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. திருச்சோற்றுத்துறை உலானே. பாடுங்க சாமி. இறுதி பாட்டு பாடுறீங்களா? பாடுறேங்கய்யா. மையனைய கண்டத்தாய் மாலும் மற்றை வானவரும் அறியாத வண்ண சூழ கையவனே கடியிலங்கை கோணை அன்ற கால்விரலால் கதிர் முடியும் தோளும் செற்ற மெய்யவனே அடியார்கள் வேண்டிற்றியும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்று துறை ஊழானே திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே செய்யவனே திருச்சோற்று துறை ஊழானே
திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. சிவாய் திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவசிவ சிவசிவ. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. ஐயா பல காலம் திருச்சோற்றுத்துறையில இருந்து பல பணிகள் செய்கின்றாங்க. ஏன்னா திருச்சோற்றுத்துறை நிறைய தலங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சாமி போகவே மாட்டாங்க, அந்த இடத்த விட்டுட்டு போகவே மாட்டாங்க. திருநாவுக்கரசர் அந்த இடத்துக்கு வந்து திரும்ப திரும்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சரி திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுவார் அந்த கோயிலுக்கு வந்து பல காலம் இருக்காது. அதனால திருச்சோற்றுத்துறை நாதர் மேல பல, எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் சில கோயில்களுக்கு திரும்ப திரும்ப வந்தார் அப்படின்னா, அங்க பல விதமான மத சமயங்கள் பல விதமாக நலிந்திருக்கும் அந்த இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லா இடத்துலயும் பெருமான் ஒண்ணுதான், எல்லா இடத்துலயும் சிவபெருமான் ஒண்ணுதான். ஆனாலும் ஏன் நம்முடைய சுவாமினா திருச்சோற்றுத்துறை சுற்றி பல சமணர்கள் இருந்திருக்க கூடும், அவர்களுடைய நிலையில மக்கள் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக, மக்களை எப்படியாவது சைவத்துறையில ஆழ்த்தணுன்றதுக்காக திருச்சோற்றுத்துறை மீண்டும் மீண்டும் வந்து பல பணிகள் செய்து திருச்சோற்றுத்துறை பெருமான நம்முடைய பெருமான் பாடியிருக்கின்றார். அடுத்தபடியாக 213வது பாடல். சாலனால் அங்கமர்ந்து தந்தளை மேல் தாழ் வைத்த ஆலமார் மணிமடற்றர் அணிமலர் சேவடி நினைந்து சேலுலாம் புனர்பொன்னி தென்கரையேறி சென்று கோலமீல் மணிமாட திருநல்லூர் குறுகினார். இப்ப என்ன பண்றாரு, திருநல்லூர் அப்படிங்கிற அந்த அந்த தலத்துக்கு சுவாமி போறார். எப்படிப்பட்ட இடம், சாலனால் அங்கம் வந்து பல காலங்கள் வந்து தேற்றுத்துறையிலேயே அமர்ந்து தந்தலை மேல் தாழ் வைத்த பெருமான் தானே திருவடி சென்னி மேல சூட்டினாரு, திருவடி சென்னி மேல் தந்தலை மேல் தாழ் வைத்து ஆலமார் மணிமடற்றர். ஏன்னா ஆலமர் செல்வன் அவருக்கு பேரு. அந்த ஆலமர் மணிமடற்றர் என்றால் நீலகண்டன் என்று பெரிய பெருமான். அணிமலர் சேவடி நினைந்து அவனுடைய திருவடியை நினைந்து செலுலாம் புனர்பொன்னி, இந்த வைகை கரை காவிரி கரை ஓடுகின்ற அந்த தென்கரையிலே ஏறி சென்று கோலநீல் மணிமாட திருநல்லூர் குறுகினார். திருநல்லூர் அப்படிங்கிற அந்த இடத்த சுவாமி வந்து அன்னைக்கு அங்க போய் சேருகின்றார் அப்படிங்கிற அளவுல இந்த பாடல் நமக்கு அமைகின்றது. இப்போ சாமி சோற்றுத்துறையில இருந்து திருநல்லூர் போயிட்டார். இப்ப 214வது பாட்டு. அங்கடைந்து தம்பெருமான் அடி வணங்கி ஆறாது பொங்கிய அன்போடு திளைத்து போற்று செய்து பணி செய்யும் நாள் தங்கு பெரும் காதனினால் தாமரை மேல் விரிஞ்சனோடு செங்கன்மால் அறிவறியார் திருவாரூர் தொழ நினைந்தார். இப்ப இங்க இருக்கிறப்பவே சாமிக்கு என்ன நினைப்பு வந்துருச்சு, நம்மளுடைய திருநல்லூர்ல சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறப்பவே அங்கே செங்கன்மால் என்று சொல்லுகின்ற நம்முடைய திருமால் வழிபாடு செய்கின்ற இடம் எதுன்னா திருவாரூர். திருவாரூர்ல திருமால் வந்து தன்னுடைய நெஞ்சத்துல தியாகேச பெருமானை வச்சு தன்னுடைய மூச்சு காத்தினாலேயே மேலும் கீழும் ஆட்டி, அந்த மூச்சு காத்து தான் அங்க அவருக்கு என்னது நடனம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, திருவாரூர்ல நடனம் என்பது நம்ம படுத்துக்குவாரு, திருமால் அப்படியே படுத்துக்குவாரு, அவர் நெஞ்சில தியாகேச பெருமானை வச்சு நெஞ்சு நம்ம மூச்சு விடும் போது என்ன ஆகும், நெஞ்சு மேல கீழே ஏறி இறங்கும்ல, அப்படி ஏறி இறங்கக்கூடிய அந்த நடனத்துக்கு பேரு அஜபா நடனம்னு சொல்லுவோம். அந்த அஜபா நடனம் செய்கின்ற நம்மளுடைய திருவாரூர்ல பெருமானை தொழ நினைக்கின்ற, இங்க இருந்துகிட்டே அந்த பெருமானை தொழ நினைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அவருக்குள்ள எழுகுது. அப்பேற்பட்ட அந்த இங்க பாத்தீங்கன்னா இங்க அன்போடு திளைத்து போற்று செய்து என்பதா இது இது பொழுது பாடிய பதிகங்கள் பலவாகணும். இங்க பாருங்க, இங்க நமக்கு திருநல்லூர்ல உள்ள பதிகங்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நமக்கு இங்க ஒரு குறிப்பு இங்க தர்றாங்க. அதுக்கப்புறம் 215 திருநல்லூர்ல தான் சாமி இருக்காரு. நல்லூரில் நம்பரருள் பெற்று போய் பழையாறை பல்லூர் வெண்தலை கரத்தார் பயிலுமிடம் பல பணிந்து சொல்லூர் வந்தவள் பாடி வளஞ்சுளியை தொழுதேத்தி அல்லூர் வெண்பிறை அணிந்தார் திருக்குட மூக்கணைந்து இறைஞ்சி. இப்ப சாமி எங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னா, நல்லூர் பெருமான பாடினதுக்கு அப்புறம் பழையாறை அப்படிங்கிற அந்த ஊருக்கு போய் சென்று அந்த பெருமானை பாடுகின்றார். பழையாறை பல்லூர் வெண்தலை கரத்தார், அவர் கையில் என்ன பண்ணும், வெள்ளையான தலை, அதாவது அந்த பிரம்மனுடைய தலை இருக்கு இல்லையா, அது கபாலம், பிரம்ம கபாலம் கையில் இருக்கிறதுனால வெண்தலை கரத்தார்னு அவருக்கு பேர். பயிலுமிடம் பல பணிந்து சொல்லுவார் வண்டமிழ் பாடி, அங்க பழையாறையில பல காலம் எழுந்து வளஞ்சுளியை தொழுதேத்தி, திருவளஞ்சுளி என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல பல காலம் தொழுது ஏற்றி அல்லூர் வெண்பிறை அணிந்தார் திருக்குட மூக்கணைந்திறைஞ்சி, திருக்குட மூக்கு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த தளத்துல சுவாமி இப்பொழுது இருக்கின்றார், அந்த இடங்கள்ல இருக்கின்றார். கிட்டத்தட்ட நமக்கு இதுல பல தேவாரங்கள் கிடைக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். 6ஆம் திருமுறை 72வது பதிகம் திருவளஞ்சுழி. 6ஆம் திருமுறை 72வது
பாடுங்க சாமி, பாடுங்க சாமி. அலையார் புனர்கங்கை நங்கை காண அம்பலத்தில் அருநட்டமாடி வேடன் தொலையாத வென்றியா நின்ற ஊரும் நெடுங்களமும் மேவி விடையை மேல் கொண்டு இளையார் படை கையில் ஏந்தி எங்கும் இமையவரும் உமையவளும் இறஞ்சி ஏத்த மலையார் திருளருவி பொன்னி சூழ்ந்த வளஞ்சிறிய புக்கிடுமா மருவினாரே. ஒரே பாட்டு தாங்க இதுல. ஒரே பாட்டு தான் இருக்கு பாருங்க, ஒரு பாட்டு தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. ஆமா. அடுத்து 6ஆம் திருமுறை இல்ல 5ஆம் திருமுறை 66வது பாடல். 5ஆம் திருமுறையில திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறையில எத்தனாவது பாடல்? 66வது பாடல். 66 தான். 66. யாரு புத்தகம் யார கையில புத்தகம் இருக்கிறவங்க பாடலாம். மத்தவங்க வாய்ப்பு கொடுப்போம். பாடலாம். திருவளஞ்சொலி. எடுத்துட்டீங்களா? இருக்கா? ஏன் இப்படி பண்றோம்னா பாடுங்க, நீங்க யாரோ பாடுங்க, அடியேன் பாடுறேன். ஆமா, எதுக்காக இப்படி சொல்லணும்னா எல்லா பதிகங்களும் ஒரே ஒரு நிமிஷம், எதுக்காக நம்ம இதெல்லாம் பாடிட்டு போறோம்னா அது எல்லா பதிகங்களும் நம்ம கைப்படணும், எல்லா பதிகங்களையும் நம்ம புத்தகத்தை பயன்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் நாம என்ன பண்றோம், இந்த பாடல்கள் எல்லாம் பாடி வரோம். எல்லாத்தையும் நம்ம கைப்படணும். நம்ம சாமி எங்கெல்லாம் நின்னாலும் இப்ப பாடலாம், வேற எப்ப பாட போறோம்? இது நம்ம சுவாமி திருவளஞ்சொலி நிக்கிறாங்க, திருவளஞ்சொலி பாட்டெல்லாம் நம்ம எடுத்து பாடிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்ற பாடல்கள் எடுத்து பாடுறோம். பாடலாம் சாமி. அம்மா சாரமதி அம்மா முயற்சி செய்யுங்க. கடலின் விடம் உண்டவன் பூதநாயகன் பொற்கைலை கிரை மாதொரு பாகன் வலஞ்சுழி ஈசனை பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே. இலங்கை வேந்தன் 20 தோளிர நலங்கொள் பாதத்து ஒரு விரல் ஊன்றினான் மலங்கு பாய்வயல் சூழ்ந்த வளஞ்சுழி வளங்கொள் வாரடி என் தலை மேலவே. அடுத்து திருக்குடமூக்கு போயிடலாம். நம்ம பல பாடலுக்கு திருவளஞ்சொல்லியில பாடிட்டோம். திருக்கடமூக்கு அது 5ஆம் திருமுறை 22வது பதிகம். இதேதான் 5ஆம் திருமுறை தான் 22வது பதிகம். அங்க திருக்குடமூக்கு 22வது பதிகம். திருக்குடமூக்கு. பூவனத்தவன் புண்ணியம் நன்னியம் அந்த பாடல் பாடலாமா? யாராவது அடியார்கள் கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? புத்தகம் பாடுங்கம்மா. பூவனத்தவன் புண்ணிய நன்னியங்கு ஆவணத்துடையான் அடியார்களை தீவன திரு நீருமை பூசியோர் கோவணத்துடையான் குடமூக்கிலே அன்று தானர கண் கைலாயத்தை சென்று தான் எடுக்க உமை அஞ்சலும் நன்று தானக்கு நல்விரல் ஊன்றி பின் கொன்று கீதம் கேட்டான் குடமூக்கிலே. அருமை. குடமூக்கு என்பது நம்முடைய கும்பமேஸ்வரர் கோயில் தான். கும்பகோணத்தை தான் குடமூக்கும்பான். அப்படித்தானே சாமி? அப்படிதானே? குடந்தை கீழ்கோட்டம்னு ஒரு கோயில் இருக்குங்கயா. அங்க எல்லாமே ஒண்ணுதான். கும்பமேஸ்வரரை தான் குடமூக்குநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடமூக்குநாதரை பத்தி சொன்னாங்க. கடைசியா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு குடமூக்கு மட்டும் நம்ம உள்ள போயிடலாம். அதுல குடந்தை கீழ்கோட்டம் சொல்லுகின்ற சொல்லிமொழி 6ஆம் திருமுறை 75வது பதிகம். 6ஆம் திருமுறை 75வது பதிகம் 75. அது எப்படி என் கைக்கு தான் கிடைக்கணும்னு இருக்கிற அப்படிங்க. நான் முயற்சி செய்யறேன்.
அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆரங்கமாகி சொற்பொருளும் கடந்த சுடர் சோதி போலும் கண்மலிந்த கையிலை மலை வாணர் போலும் கடல் நஞ்ச முண்டி கொண்ட கண்டர் போலும் மண்மலிந்த மணிவரைத்தின் தோழர் போலும் மலையறையன் மடப்பாவி மணாளர் போலும் கொன்மணிந்த மூவிலவி புழகர் போலும் குடந்த கீழ் கோட்டத்தின் கூத்தனாரே செறி கொண்ட சிந்தைதொன் தெளிந்து தேரி தித்திக்கும் சிவபுவன அமுதம் போலும் நெறி கொண்ட குழலியுமை பாகமாக நிறைந்த மலர் கணவனங்க நின்றார் போலும் மறி கொண்ட கரதலத்தின் மைந்தர் போலும் மதில் இலங்கை கோன்மடங்க வரை கீழிட்டு குறி கொண்ட இன்னிசை கேட்டு உகந்தார் போலும் குடந்தை கீழ் கோட்டத்தின் கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். சரி சரி. இப்போ நான் உங்களுக்கு தாண்டகம் இப்படிதான் அது மெட்டு எப்படின்னா, சரி கொண்ட சிந்தை தனுள் தெளிந்து தேரி தித்திக்கும் சிவபதமும் அமுதம் போலும் நெறி கொண்ட குடலுமை பாகமாக நிறைந்த மரல் கணம் வணங்க நின்றார் போலும் மறி கொண்ட கரத்தலம் மைந்தர் போலும் மதிலிலங்கை கோன் வழங்க வர கிளீட்டு குறி கொண்ட இன்னிசை கேட்டு வந்தார் போலும் குடந்தை கீழ் கோட்டகம் கூத்தனாரே குடந்தை கீழ் கோட்டத்தின் கூத்தனாரே குடந்தைக்குள் கோட்டத்தின் கூத்தனாரே. இதுதான் நம்மளுடைய அந்த நம்ம தாண்டகத்தினுடைய மெட்டு. அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலும். இப்ப அடுத்த திருத்தாண்டகம் இப்படிதான் பாடுறீங்க. புரிஞ்சுச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்த திருத்தாண்டகம் தன தான 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 தானா தன தன தான தன தான தானா தன தான தான அப்படின்னு அது போகும் இல்லையா? அதை நம்ம பார்க்கலாம். அடுத்த திருத்தாண்டகம் பாடலாம். இப்ப நம்ம என்ன பாடியிருக்கோம்னு பாருங்களேன். நம்ம பழையாறை பாடியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தோற்றுத்துறை, திருக்குடமூக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருமானுடைய இன்னொரு பதிகம் பாடணும். என்ன இதுல சுவாமி? தலப்பதிகம். இந்த மாதிரி சுவாமி பழையாறை, வளஞ்சுழி இதெல்லாம் எல்லாமே பாடிட்டு வரப்போ நிஜமோட நீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. அடியனுக்கு அந்த திருத்தலம் சென்ற அனுபவம் மாதிரியே ஒரு மனசுக்குள்ள அப்படியே அங்க அதை பாடம் போன மாதிரியே ஒரு அனுபவம் இருக்கு. அதோட பெருமான் பார்க்கிறோம். அடுத்து 216. இங்கேயும் திருச்சேரை தான். திருச்சேரை போறாங்க. இந்த நிறைய இடங்கள் போறாங்க. நாலூர் தென் திருச்சேரை குடைவாயில் நரையூர் சேர் பாலூரும் இன்மொழியால் பாகனார் கலற்பருதி மேலூர் தி விடைக்கொடியார் மேவுமிடம் பலபாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த திருவாஞ்சியம் அணைந்தார். திருவாஞ்சியத்துக்கு போறாரு சுவாமி. எங்க இருந்து எங்க போறாரு? நாலூர், தென் திருச்சேரை, திருக்குடவாயில், நரையூர் சேர், இந்த மூணு தலங்களுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பாலூரும் இன்மொழியார் பாகனார் கலற்பிறவி மேலூர்தி விடைக்கொடியார் மேவுமிடம் பலபாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். தென் திருவாஞ்சியத்துக்கு சாமி இங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த அழகான பாடம். தென் திருவாஞ்சியத்துக்கு முதற்கண் இங்க திருச்சேரை மட்டுமே கிடைச்சிருக்கு. அது திருச்சேரிக்கு மட்டும்தான் இருக்கு. தென் திருவாஞ்சியம் எல்லாம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அதுல 4ஆம் திருமுறை திருநேரிசை 73வது பதிகம் எடுக்கலாமா? திருச்சேரி 4வது 4வது பதிகம். திருச்சிற்றம்பலம். பெருந்திரேயமவான் பெற்ற பெண் கொடி
பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி. அந்த மெட்டு வரணுங்க ஐயா. பெருந்தேயமவான் பெற்ற பெண் கொடி பிரிந்த பின்னை வருந்து வாழ்ந்தவங்கள் செய்ய மாமணம் புணர்ந்து மண்ணும் அறிந்திருமேனி தன்பால் அங்கொரு பாகமாக திருந்திட வைத்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. ஒருவரும் நிகரில்லாத ஒன்திரல் அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த தென்தோள் பிறங்கிய முடிகள் இற்று மருவியம் பெருமான் என்ன மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. மகிழ்ச்சி. இது எத்தனாவது பதிகங்க ஐயா? 4ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறை 73வது பதிகம். 4ஆம் திருமுறை 73வது பதிகம். அடுத்து இதே திருநிறைசில 5வது திருக்குறுந்தொகையில 5வது திருமுறையில 77வது பதிகம். 5ஆம் திருமுறை 77வது பதிகம். அடியன் பாருங்க. பாடுங்க சுவாமி. கூறியாவரும் புண்ணியம் பொய் கெடும் கூறிதாயறிவு கை கூடிடும் சீரியார் பயில் சோரையுள் செந்நெறி நாரி பாகன் தன் நாமம் நவிலவே பொருந்து நீன் மலையை பிடித்து ஏந்தினான் வருந்த ஊன்றி மலரடி வாங்கினான் திருந்து சேரையில் செந்நெறி மீவியங்கு இருந்த சோதி என்பார்க்கு இடர் இல்லையே. திருச்சிற்றம்பலம். அருமை. நம்ம இப்ப திருச்சேரை அப்படிங்கிற அந்த பதிகங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பாடணும். இப்ப அடுத்தபடியா சுவாமி 217வது பாட்டு. இதுலதான் ஏன் நம்ம கருத்துக்களை சொல்லல அப்படின்னா, சுவாமி கடக்கின்ற பதிகங்களை மட்டும் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இதுல நமக்கு கருத்துக்கள் என்னன்னா, நம்மளுடைய சேக்கிழார் என்ன சொல்றாரு, எப்படி என்னென்ன வழிகள் எல்லாம் போனாரு, எந்தெந்த வழிகள் எல்லாம் சாமி நம்ம திரும்ப இப்ப எங்க போக மனசு நினைச்சிருக்காரு, திரும்ப நம்மளுடைய திரு நஜபா நடனம் செய்கின்ற திரு ஆரூருக்கு போறதுக்காக சுவாமி ரொம்ப மனசு நினைச்சிருக்காரு. திருவாரூர் போற வழியில பல தலங்கள் இருக்கு, எல்லா தலங்கள்லயும் பொறுமையா இருந்து போறாரு. அவருக்கு திருவாரூர் போகணும்னு நினைச்ச உடனே திருன்னு போயிடனால அப்படி போகல. போற தலங்கள் எல்லாம் நின்று அங்க இருந்து அங்க பாடி, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெருமான பாடுங்க, இவனை எப்பேற்பட்டவன், இவனை பாடினா என்ன கிடைக்கும், அதெல்லாம் அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி எடுத்து நிதானமா போறார். நிதானம்தான் பெருமானை அடைகின்ற பெருவழி. நாமளும் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நாம நாவுக்கரசர் புராணத்தையும் நிதானமா போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் நின்று ஐயா எப்படி போனாங்களோ அதே மாதிரி போயிட்டு இருக்கோம்ன்றதுல நம்ம ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். நம்ம கரெக்டா இன்னொரு 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிருவோம். இப்போ 9:15 அங்க எத்தனை மணின்னு நினைக்கிறேன். கரெக்டா நம்ம 10 நிமிஷத்துல நம்ம இங்க முடிச்சிடலாம். சுவாமி நமச்சு திருமுறை. அடுத்த 217 பெருவாச மலர்ச்சோலை பெருவேலூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதிபிறவும் திருவாரூர் விளமருடன் சென்றிறைஞ்சு வாக்கீசர் மறுவாரூர் எரித்தவர் தன் திருவாரூர் வந்தடைந்தார். இப்ப திருவாரூருக்கு வந்துட்டார். அவரு எப்படி வந்தாரு, பெருவாச மலர்ச்சோலை பெருவேலூர் பணிந்து, பெருவேலூர் அப்படிங்கிற ஊரை சுவாமி பணிஞ்சு முருகாரும்னா முருகம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். முருகாரும்னா அழகு நிறைந்த அப்படின்னு அர்த்தம். முருகம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அழகுன்னா என்ன, எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தா அழகு, அதுதான் அழகு. அழகுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி கிளியோபட்ரா அந்த மாதிரி இல்லை. எதெல்லாம் எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தா அழகு. கிச்சன்ல நம்ம அரிசி பருப்பு சாதம் அதெல்லாம் அங்க இருந்தா அழகு. நம்மளுடைய பெட்ரூம்ல கட்டலு மெத்த தலவாணி இதெல்லாம் இதை மாத்தி போட்டோம்னா, கிச்சன்ல போய் தலவாணி போட்டு
பெட்ரூம்ல கொண்டு போய் பருப்பு இதெல்லாம் வச்சோம்னா அது அழகு இல்லை. அது போல அழகு என்பது என்னன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அழகு. நாம எங்க இருக்கணும்? ஐயோ அங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன், நான் மன்னிக்கணும், நான் என் முகத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். நாம எங்க இருக்கணும்? நாம நம்ம எங்க இருக்கணும்னா நம்ம சிவபெருமானுடைய கையில இருந்தா தான் அழகு. நாம வேற இடத்துல இருந்தோம் அப்படின்னா அது அழகு இல்லை. அப்ப முருகாரும் அப்படின்னா நம்மளுடைய முருகாரும், நம்ம ஆன்மாவுக்கு முருகாரும் என்பது என்னன்னா நாம சிவபெருமான் கையில இருக்கோம். சொல்ல போனா நாம இப்ப நாவுக்கரசர் கையில இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அழகுதான் நம்ம ஆன்மா, இன்னும் கொஞ்சம் அழகுதான் இப்ப நிறைந்திருக்கு. அந்த வகையில முருகாரும் மலர்கொண்டை முதல்வனாக. அப்ப இந்த பெருவாசம், இந்த பெருவேலூர் அப்படிங்கிற பதிகத்தை பத்தி நமக்கு இங்க சுவாமி கொடுக்கிறார். 4ஆம் திருமுறை திருநேரிசை 60வது பதிகம். 4ஆம் திருமுறை திருநேரிசை 60வது. சிற்றம்பலம் மறையணி நாவினானி மரப்பிடர் மனத்தோளானை கரையணி கண்ட தன்னை கனலெறியாடினானி பிறையணி சடையினானி பெருவேலூர் பேணினானி நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே. பொறுகடல் இலங்கை மன்னன் உடல் கெட பொருத்தி நல்ல கருகிய கண்ட தானே கதிரிலங்கொழுந்து சூடும் பெருகிய சடையினானி பெருவேலூர் பேணினானி உருகிய அடியர் ஏத்தும் உள்ளத்தால் ஒழுகுவேனே. திருச்சிற்றம்பலம். ஐயா மன்னிக்கணும் ஐயா, பதிக நம்பருங்க ஐயா, நம்பருங்க ஐயா. பதிக நம்பர் 4ஆம் திருமுறை 60வது பதிகம். 4ஆம் திருமுறை 60வது பதிகம். கிடைச்சதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே சரியாவே வரலங்க ஐயா. அப்படியா? எந்த புத்தகம் படிச்சீங்க? ஆமா, அவங்களுக்கு வரலாற்று முறையில இருக்குங்கய்யா, அவங்களுக்கு வரலாற்று முறையில இருக்கு. ஓ ரைட் 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 ரைட். அதனால அவங்களுக்கு புரிய. ஆமா, வரலாற்று முறை தனி, இது பதிக முறை சாமி. இது பதிக முறை, இது பன்னிசை முறை. பன்னிசை முறையில 4ஆம் இது பன்னிசை முறையில தான் துவக்கப்பட்டிருக்கு. இது ஒண்ணும் இல்ல, நீங்க பதிகம் நீங்க இடம் போட்டுக்கோங்க. அது என்ன ஊரு? திருவேலூர். மட்டும் திருவேலூர் பதிகம் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட போகுது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. அது மறையணி அப்படின்றது வேற வேற இடங்களா இருக்கலாம். அத என்னென்ன ஊருக்கு போயிருக்கோன்றதை மட்டும் பார்த்து அந்த ஊருக்கு போன பதிகங்களை இன்னைக்கு உட்காந்து படிச்சிருங்க எல்லாரும். இன்னைக்கு புத்தகம் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா டைம் இருக்கிறப்போ இந்த திருவேலூர் பதிகம் சாமி போனா எந்தெந்த ஊர் பதிகம் போனாக்கன்றதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நோட் பண்ணி வாய்ப்பு இருக்கும்போது நீங்க அதை படிச்சிருங்க. படிக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னா நம்ம சாமி போன இடத்துல நாமளும் நின்று பார்க்க போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அமைச்சோம். அடுத்து 618 போயிடலாம். திருப்பெருவேலூர் போயிட்டு இப்ப சாமி எங்க இருக்காரு? அப்பர் எங்க இருக்காரு? போயிட்டு திருப்புகழூர் போறாரு. திருவாரூர் வந்துட்டாரு. திருப்பெருவேலூர் போயிட்டு இப்ப திருவாரூருக்கு சாமி வந்திருக்காரு. ஏன்னா திருவாரூர்ல அவருக்கு வரணும்ன்ற எண்ணம் இருந்தது. 218வது பாடல். ஆண்ட அரசு எழுந்தருள ஆரூரில் அன்பர்கள் தாம் நீண்ட சடைமுடியார் பால் நிறைந்த அருள் பெற்றுடையார் காண்டகு மாளிகை மாடம் கவன் சிறந்தோங்கிட எங்கும் சேர்த்திகள் வீதிகள் பொலிய திருமணி மங்கலம் செய்தார். சாமி வராருன்னு தெரிஞ்ச உடனே திருவாரூர் என்ன ஆகுது? அப்படியே திருவிழா கோலம் மாதிரி ஆகுதான். யாரு? திருவாரூர் இன்னைக்கே நமக்கு ஒரு பெரிய நகரம். அந்த காலத்துல அதை விட ஒரு பெரிய நகரமா இருந்தது. அதனால நாவுக்கரச பெருமான் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே தோரணம் என்ன, அந்த மாளிகைகள்லாம் முன்னாடி அப்படியே அழகுகள் விளக்குகள் அதெல்லாம் தொங்க விட்டு சாமி அவ்வளோ அணிகள் எல்லாம் செஞ்சு சாமியை வரவேற்கிறாங்க. யார? நம்மளுடைய அடியவர்கள் வரும்போது எப்படி வரவேற்கணும் அப்படிங்கறத அதை சொல்றாங்க. 7ஆம் திருமுறை 39வது பாடல். திருத்தொண்ட தொகை வருது அது. ஆமா, 7ஆம் திருமுறை தான். பிள்ளை வாழந்தன தம்மடியார்க்கும் அடியேன் அந்த பாட்டு வருது. ஓ மன்னிக்கணும், உங்க தப்பா கொடுத்திருக்காங்களா? அதாவது அந்த பிறந்த அடியவர்கள் இறைவனுடைய திருவருளை பெற்றவர்களாக இருந்தால் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடி என்று 7ஆம் திருமுறை 10வது பாட்டுக்கு மட்டும் பாட சொல்றாங்க. 7ஆம் திருமுறை 39வது பதிகம் 10வது பாடல் மட்டும் பாடுறாங்க. 10வது பாட்டு கடைசி பாட்டு.
மன்னிய சீர்மறை பத்தராய் பணிவார்கள். அம்மா 10வது பாட்டு பத்தராய் பணிவார்கள் பாடுங்க. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரில் அம்மானு காளே. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அங்க திருவாரூர் மக்களுடைய சிறப்பை சொல்லுகின்ற வகையில 7ஆம் திருமுறையில அந்த பாட்டு எடுத்து இயம்பியிருக்காங்க. நம்ம 219வது பாட்டுக்குள்ள போயிடும். வல் அமன் குண்டர்த்தம் மாயையை கடந்து மறிகடலிலே கல் மிதப்பாக போந்தவர் வந்தார் எனும் களிப்பால் எல்லையில் தொண்டர் எயிற்புறன் சென்றதிற் கொண்ட போது சொல்லின் அரசர் வணங்கி தொழுதுரை செய்தனைவார். என்ன பண்றாங்க? அமணர்கள் எல்லாம் கடல்ல கட்டி போட்டு மிதந்து வந்தவர் இங்க வராருப்பா, அப்பேற்பட்ட அந்த பெருமான் வராருன்னு சொல்லி அவர் எதிர்க்க நின்று திருவாரூர் மக்கள் எல்லாம் அந்த நாவுக்கரச பெருமானை அப்படியே தொழுது அவர்களை வணக்கம் செய்கின்றார்கள் அப்படின்ற அளவுல இந்த பாடல் இருக்கு. 220வது பாடல். பற்றொன்றிலாவரும் பாதகராகும் அமணர் தம்பால் உற்ற பிணியொளிந்து போந்து தேன் போந்தன் பெறலாதே தொன்றே புற்றிடம் கொண்டான் தன் தொண்டருக்கும் தொண்டராம் புண்ணியம் என்றற்ற உணர்வோடு ஆரூர் திருவீதி உள்ளணைந்தார். இப்படியே இப்பேற்பட்ட பெருமான் அமணர்களால பல துன்பங்களை அனுபவித்த பெருமான், சிவபெருமானாலே பல இன்பங்களை அனுபவித்த அந்த நாவுக்கரச பெருமான் இப்பொழுது திருவாரூர் திருவீதிகளிலே உள்ளே வருகின்றார் அப்படிங்கிற அந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார்கள். இங்க 4ஆம் திருமுறையில 101வது பதிகம், 4ஆம் திருமுறை 101வது பதிகம் பாடல் 1 மட்டும் பாடல். 4ஆம் திருமுறை திருச்சிற்றம்பலம். குளம்பலம் பாவரே உண்டர் முன்னே நமக்கு உண்டு கொலோ, அம்பலம் பாவரே தன் புனலாரூர் அவிர்சடையான், சிலம்பலம் பாவரே சேவடியான் திருமூலட்டானம், புலம்பலம் பாவரே தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருவிருத்தம் ஐயா இது. ஆமா, அது 2வது வரியில மாத்திக்கிங்க. அம்பலம் இல்ல, அலம்பலம் பாவரு. குளம் அலம் சிலம் புலம் அப்படின்ற வார்த்தை வரும். அம்பலம் இல்ல. எனக்கு அம்பலம் தான் இருக்குது. அம்பலம் பாவரு. அலம்பலம் பாவரு தான் வரும். நீங்க 2வது வரிங்க ஐயா, அதுல பாருங்க. அம்பலம் அலம்பலம் அலம்பலம் கொண்டு கொலோ அலம்பலம் பாவரும் தன்புணர் அலம்பலம் அப்படின்னு இருக்கு. மன்னிக்கணும், அவர் இல்ல. அப்படிப்பட்ட இடங்கள்ல சுவாமி என்ன பண்றாரு? இவ்வளவு குண்டர்கள்லாம் யாருன்னா சமணர்கள் செய்த அந்த பெரிய சூழ்ச்சியில சுவாமி வெளியே வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி. அதை அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. 221 சூழும் திருத்தொண்டர் தம்முடன் தோரண வாயில் நன்னி வாலி திருநெடுந்தேவாசிரியன் முன் வந்து ரஞ்சி ஆலிவரை திருமாளிகை வாயில் அவை புகுந்து நீல் சுடர் மாமணி புற்றுகந்தாரை நேர்கண்டு கொண்டார். என்ன பண்ணாரு? சூழும் தொண்டர்கள் எல்லாம் அவங்க முன்னாடி வந்து அந்த திருவாரூர் தோரண வாயில் கிட்ட வந்து வாலி திருநெடும் தேவாசிரிய மண்டபத்துக்குள்ளேயும் வந்து, அப்பயே தேவாசிரிய மண்டபம் இருக்கு, முன் வந்து இறைஞ்சி ஆலிவரை திருமாளிகை வாயில் அவை புகுந்து அந்த திருமாளிகை அந்த திருவாரூர் திருமாளிகைக்குள்ள புகுந்து நீல் சுடர் மாமணி புற்றுகந்த பெருமான், புற்றிடங்கொண்ட பெருமான் அவருக்கு பேர் இருக்கு இல்லையா, அந்த புற்றிடங்கொண்ட பெருமானை நேர்கொண்டு கண்டு கொண்டார். அவர் எப்ப நேர்ல பார்த்து சாமி வந்து உள்ளுக்குள்ள போய் திருவாரூர் கோயில்ல புற்றிடம் கொண்டாரை சென்று பணிகின்றார் அப்படின்ற வார்த்தை இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 222
கண்டு தொழுது விழுந்து கரசரணாதி அங்கங்கொண்டு புலகங்களாக எழுந்தன்பு கூற கண்கள் தண்டுளி மாறி பொழிய திருமூலட்டானர் தம்மை புண்டரிக்கடல் போற்றி திருத்தாண்டகம் புனைந்து. என்ன பண்றாரு? கண்டு எப்படியெல்லாம் கும்பிடணும், கண்டு பார்க்கணும், தொழுதுனா கீழே விழுந்து, தொழுது விழுந்து, கரசரணாகதி கரங்களை தலைக்கு மேலே குவித்தது, அது கரசரணாதி. அங்க கொண்டு புலகங்களாக உடம்பெல்லாம் அப்படியே புலகாங்கிது, அப்படியே மெய்க்குச்செறிய எழுந்து அன்பு கூற, அன்பெல்லாம் அப்படியே கூற, கண்கள் தண்டுளி மாறி, கண்கள்லாம் அப்படியே கண்கள்ல மாறி போல மழை பொழிய திருமூலட்டாளர் தம்மை புண்டரிக்கடல் தாமரை போன்ற கடல் போன்ற அந்த பெருமானை திருத்தாண்டகம் பாடி புனைகின்றார். இது அருளிய பதிகம் 6ஆம் திருமுறை 32வது பதிகம் தாண்டகம். 6ஆம் திருமுறை 32வது. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அந்த பாட்டுங்க ஐயா. நீங்க பாடுங்க ஐயா. திருத்தாண்டகம் தானே, பாடுங்க. இல்ல சாமி பாடு. அதாவது அரியானை கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, அப்படி கடலடைந்த செல்லும் கதியே போற்றி. பாடுங்க சாமி, பாடுங்க. யாராவது நீங்க பாடணும். ஐயா அடியேன் பாட்டுமாங்க ஐயா? பாடுங்க. ஆனா சாந்தி அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி பாடலாம் வாங்க ஐயா. கற்றவருண்ணும் கனியே போற்றி கழலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர் தம்புறம் எரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. நிறைவு நான் பாடுறேன் சாமி, அடின்னு ஆசைப்படுறேன். பிரமந்தன் சிரமறிந்த பெரியாய் போற்றி பெண்ணொருவோ ஆணொருவாய் நின்றாய் போற்றி கரநான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார் காற்றா எளியாய் போற்றி அருமறந்த தேவர்க்கு அரசே போற்றி அஞ்சரக்கன் ஐநான்கும் தோளும் தாழும் சிறந்தறிந்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஏன் சொல்றோம்னா நம்ம ஒரே அந்த அதுக்குரிய அந்த இதை பாடும்போது நம்மளுக்கு எல்லா பாட்டும் அப்படியே கடன்னு வரும். அதுக்காக வேற ஒண்ணு நீங்க எப்படி வேணாலும் பாடலாம், தவறே இல்லை. பெருமான பாடுனா போதும். ஆனா இந்த தாண்டகத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பாடும்போது எல்லா பாட்டும் அதே மாதிரியே பாடிடலாம். அடுத்த தாண்டகத்தை இதை மாதிரி முயற்சி பண்ணலாம். இன்னும் முடிய போகுது, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு நடுநிசி ஆக போகுது. அடியாறுகள் எல்லாம் நம்ம நிறைவு செஞ்சு இதோட நிறைவு செய்வோம். மூலத்தான போட்டு செஞ்சு நிறைவு செய்வோம். நடுநிசி ஆகுது. அடியாறுகள் ஒரே ஒரு நிமிஷம் அடியன் ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் அடியாறுகளுக்கு மாயசர பூஜை ஒரு நிமிஷம். 3 நிமிஷத்துல மாயசர பூஜை வரப்போகுது. 12 மணி ஆக போகுது. ஒரே ஒரு நிமிஷம். சரியாக 12 மணிக்கு மாயேஸ்வர பூஜை பண்ணுவது என்பது யாருனாலையும் நடக்க முடியாத காரியம். நமக்கு 12 மணி ஆக போகுது. அடியார்களை எல்லாம் வாழ்த்து பாடல் பாடிடலாமா?
சிவாய. நீங்களே பாடுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க துக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அடியாறுகள் எல்லாம் அடியார் வீட்டுல இருப்பதாகவே அடியன் உணர்ந்துகிறேன். அடியாறுகளுக்கெல்லாம் திருநீற்று தாரணம். உங்க எல்லாருக்கும் அடியன் இருந்த இடத்துல இருந்தே அடியன் திருநீற்று தாரணம். நமச்சிவாய் சொக்கநாதா உங்க எல்லாருக்கும் திருநீற்று தாரணம். திருநீற்று சுவாமி எடுத்துக்கோங்க அடியாறுகள் எல்லாம். சிவசிவ இந்த நடுநிசையில இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சிறப்பு மட்டும் சொல்லிக்கிறேன். அடியாறுகள் இந்த கரெக்டா 12 மணியில அடியாறுகள் முடிச்சிருங்கய்யா. பரவாயில்ல, இல்ல இருக்கட்டும் சாமி. நம்ம நடுநிசையில பூசை செய்யறோம்னு எல்லாருக்கும் தெரியட்டும், ஒன்னும் பிரச்சனை. நம்ம நடுநிசையில அடியாறுகளுக்கு மாயசவ பூஜை பண்றோன்றத இந்த வீடியோ பாக்குறவங்க மூலமா தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நடுநிசையில நம்ம எல்லாரும் சுவாமிக்கு கரெக்டா 12 மணி ஆக ஒரு நிமிஷம் இருக்கா, அங்க இன்னொரு நிமிஷம் தானே இருக்கு, 11:59 தானே ஆயிடுச்சு. அடியார்களுக்கெல்லாம் மாயசவர பூஜை, அடியார்களுக்கு அடியன் போற்றவி காட்டுகின்றேன். இது சாலட், இந்த ஊரோட சாலட். எல்லாருக்கும் இது போற்றவி அவிபாகமா போற்றவியாக இது காட்டப்படுகின்றது. அடியார்கள் எல்லாம் இத அடியனுடைய பிழை பொறுத்து, அடியன் ஏதாவது பிழை செய்திருந்தாலும் அந்த பிழைகள் எல்லாம் பொறுத்து அடியார்கள் எல்லாம் இந்த அமுதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படின்னா ஏற்பட்டாலும் அடியார்கள் திருவடி வணங்கு. பல குறைகள் உண்டு அடியார்கள். நம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும். பாடுங்க ஐயா, இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியை. திருச்சிற்றம்பலம். அடியவர்கள் எல்லாரும் இது மாயசவர பூஜை. இந்த ஒரு நிமிடம் பெருமான் நமக்குள்ள உரைகின்ற இடம். பெருமான் 12 மணி, பகல் 12 மணிக்கு உலகளந்த பெருமான் நமக்குள்ள உரைகின்ற நேரம். இரவு 12 மணி என்பது உள்ள எல்லா உயிர்களும் பெருமானுக்குள்ள அடங்குகின்ற, ரெண்டுமே வேற வேற. இப்போ நமக்குள்ள பெருமான் அடங்கியிருந்தார். அதனாலதான் அந்த நேரத்துல அடியாறுகளுக்கு கொடுக்கிற அந்த அமுது என்பது அது சிவபெருமானுக்கு மாகேஸ்வரனுக்கு செய்கிற பூஜனையாக சொல்லப்படுது. சரியா 12 மணிக்கு யாருக்காவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா, நம்மள மாதிரி ஒரு கோடி அருள் பெற்றவர்கள் யாருமே இல்லை. அது அடிநாயனுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க எல்லாருக்கும் அடியன் அபிர்பாகம் போற்றவி காட்டின அடியார்கள் அதை ஏற்றுக்கணும். அதுல எது குறை இருந்தாலும், அடியன்றையும் நிறைய குறைகள் இருக்கு, இருந்தாலும் அது அடியார்கள் எல்லாம் குற்றம் குறையெல்லாம் மறந்து அடியார்கள் எல்லாம் ஏற்றுக்கணும். அடியார்கள் எல்லாம் வாய்ப்பு இருந்தா ஒரு டம்ளர் நீர் மட்டும் அருந்தி கொள்ளுங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாரும் ஒரு சின்னதா தலியா ஐயா, நம்ம குடும்பத்துல தினமே 12 மணிக்கு நாங்க எல்லாருமே சிவமா பாவிச்சு தம்பதியாவே வரவழைச்சு அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி கலசம் எல்லாம் கொடுத்து உள்ள எடுத்துட்டு அவரு நல்ல ஆசனம் அமைத்து நீங்க சொல்ற மாதிரி அறுசுவை உணவையும் அவங்களுக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்டது அவங்க திருவடி கீழே அமர்ந்து அவங்க சொல்ற திருநீரிட்டு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஐயா. 12-11 நாங்க அலார வச்சிருவோம். எந்த வகுப்பு ஓடுனாலும் அந்தந்த அடியார் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. நம்ம எல்லாமே சார்மதி அம்மா நீங்க சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அம்மா சொன்னதுல இருந்து அலாரம் வச்சுக்கிறோங்க ஐயா. அம்மா கிளாஸ் நடந்தாலும் சரி, இடையில அலாரம் அடிக்க போதுமா, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வகுப்புலயும் சொல்லிடுவாங்க. நாங்க எல்லாரும் அப்படி வந்தாலுமே அலாரம் வச்சிருக்கோங்க ஐயா. செல்லுல அலாரம் அடிச்ச எதுவுமே உடனே சாமி கிட்ட போய் நின்று மனதார அப்படியே அன்னப்பாலிப்பு செஞ்சிடறதுங்க ஐயா. அடியனுக்கு ஒரே ஒரு இதுங்க ஐயா, அடியார்களை வரவேற்கிறதுங்கிறது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க,
அந்த எல்லைக்கே, திருவாரூர் எல்லைக்கே வந்து வரவேற்றதுங்கிற மாதிரி அடியேன் வந்து மதுரையில நம்ம ஊருக்கு வந்தப்போ அனுபவிச்சோங்க ஐயா அதை எல்லாருமே. நீங்க வந்து அந்த அந்த கைலாயவாதிய வச்சு அழைச்சது வந்துங்க ஐயா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியில வந்துட்டாங்க. வந்து எல்லாருமே பார்த்தாங்க நாங்க வர்றத, அடியார்கள் அத்தனை பேர் வர்றதையும் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அந்த ஞாபகம் தாங்க ஐயா அடியேனுக்கு வந்தது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு அதை வந்து திரும்பவும் அனுபவிச்சோங்க ஐயா அடியார்கள் வந்து அதை. நன்றிங்க ஐயா, திருவடி வணங்கிக்கிறேங்க. இன்னும் அடியான் அதுல மிஸ் பண்ணிட்டேன் சாமி. அடியார்கள் வரப்போ ரெட் கார்பெட் போடணும், ரெட் கார்பெட் போட்டுதான் அடியார்களை கூட்டிட்டு போகணும், இல்லாட்டி பட்டு சேலை விரிச்சிடலாம் அப்படின்னு தான் அடியார் நினைச்சேன். வீட்டுல இருக்கிற பட்டு சேலைகள் எல்லாத்தையும் விரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வீட்டுல பொருள்கள் எடுத்துட்டு வரல. நான் இருந்த ஏரியா புது ஏரியானால என்னால ரெட் கார்பெட் போட முடியல. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம். ரெட் கார்பெட் போட்டு நான் மலர் தூவி அடியார்களை எப்படி வரவேற்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரம் அடியனால அவ்வளவு முடியல. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் மாயேஸ்வரி பூஜை. ஏன்னா அன்னைக்கும் 12 மணிக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு போடுறது வழி இல்லை, ஏன்னா முன்ன பண்ண ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது அது யாருனாலையும் எளிமையா முடியாது நினைச்சுக்கோங்க. அல்லது 12 மணிக்கு யாருமே வராட்டினாலும் 11:59 அடியார்கள் வரும்போது கரெக்டா அந்த ஒரு முள்ளு தவறாத அந்த நேரத்துல நீங்க செய்கின்ற மானத பூசை கூட அது பெரிய வகை. அது யாருனாலையும் வாய்க்காது. எவ்வளவு பெரிய அருள் நிறைந்தவர்களாலையும் சரியா 12 மணிக்கு யாரையும் அடியவர்களை உண்பிக்க வைக்க முடியாது. தவம் உடையாருக்கே இத்தவம் வாய்க்கும். இன்னைக்கு நமக்கு வாய்ச்சிருக்கு, அடியனுக்கு வாய்த்திருக்கு. உங்க எல்லாருடைய திருவடியும் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். 11:55 அலாரம் வச்சிருவோங்க ஐயா. 11:55 அலாரம் வச்சிருவோம். எங்க போனாலும், நீ எந்த கல்யாணம் போனாலும் எங்க போனா அந்த அலாரம் நமக்கு ஞாபகப்படுத்தும், மறந்துடக்கூடாதுன்றதுனால. இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். அடியன் கத்துக்கிட்டேன். 12 மணிக்கு அலாரம் வைக்கணும்னு கத்துக்கிட்டேன். இவ்வளவு நாள் பேசுறேன். ஒரு நாள் கூட 11:55 அலாரம் வச்சது கிடையாது. இனிமே 12:55 அலாரம் வச்சு இங்க மணி 9:30 ஆகுது. இங்க மணி 9:30, அங்க 12 மணி. அதனால இந்த 12 மணிக்கு அடியன் அலாரம் வச்சு நடுநிசி என்பது நம்ம ஒரு 5 நாள் 5 ப்ரோக்ராமா ஓடிடுதுங்கய்யா. அப்பெல்லாம் நாங்க அடியார்கள்லாம் கலந்துரையாடல் பண்ணி நாங்க அன்னம்பாடிப்பு செய்து முடிச்சுதான் வெளியில ஏறுவோம். 11ஆம் திருமுறை படிச்சுட்டுக்குள்ள செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா கலாவதி அம்மா வர்றது கிடையாது. நாங்க எல்லாருமே அந்த மாதிரி செஞ்சுட்டு தாங்க விடைபெறுவோம். 12 ஆச்சுன்னா அன்னப்பாடிப்பு செஞ்சுதாங்க விடைபெறுவோம். அறுசுவை உணவு, இனிப்பு பிடிப்பு காப்பு துவர்ப்புன்ற மாதிரி அறுசுவை உணவையும் கொடுத்துதான் நாங்க பரிமாறுவோம். அந்த மாதிரி நீங்க சொல்ற தலைவாழை இலை போட்டு சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இதுல அடியன் சாலட்லயும் அறுசுவை உணவு இருக்கு, அவக்கடோ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த இது கொஞ்சம் லேசா எலுமிச்சை பழம் புளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது தக்காளி, அதுக்கப்புறம் சில பழங்கள், அதுக்கப்புறம் நிறைய வெங்காயம். ப்ரோக்கோலி இல்ல, அவக்கடோ தான் இருக்கு. அவக்கடோ இருக்கு. இது நம்ம நம்ம உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம இதுல வைக்கிற இதுதான் சலாட்டான்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேப்சிகமும் இருக்கு. என்னென்ன போட்டிருக்காங்க நிறைய போட்டிருக்காங்க. அறுசுவை உனக்கும் புளிக்கும், இனிக்கும், உப்பு கைக்கும், அதுக்கப்புறம் உரப்பு பச்சை மிளகாய் போட்டிருப்பாங்க, அப்புறம் உப்பு போட்டிருப்பாங்க. எல்லாமே இதுல இருக்கும். அது அறுசுவை இருக்கும்னு அடியன் சொல்ல. ஏன்னா அடியனுக்கு இன்னைக்கு நிறைய பண்ணணும் எனக்கு ஞாபகம் இல்லை, திடீர்னு ஞாபகம் வந்தது. நல்ல வேலை இந்த அம்மா ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அடியார்களுக்கு படைச்சாச்சு. அடியார்கள் இது ஒரு போற்றவி காட்டுதல் நடக்கும். போற்றி அவி என்றால் அவர் பாகம். போற்றவி காட்டுதல் நம்ம அடியார்களுக்கு இருந்த இடத்துலயே அப்படி காட்டுறது போற்றவி என்று சொல்லுகின்ற அவர் பாகம் காட்டுதல். அது செய்வது என்பதுதான் சைவத்தினுடைய ஆணி வேறு. அடியார்கள் திருவடி தொழுது அடியார்களுக்கு உண்பித்தல் தான் இந்த போற்றவி காட்டுதல் தான் சைவத்தினுடைய மிகச்சிறந்த. இது ஒரு தடவை செஞ்சா போதும், இனி பிறப்பு இருக்காது. ஒரு தடவை செஞ்சா போதும், பிறப்பு இருக்கவே இருக்காது. எனக்கு அடியாருக்கு நிறைய இன்னைக்கு செய்வதற்கு வாய்ப்பு. அடியார்கள் எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கீங்க நடக்கணும். கலாவத்தியமாக அங்க தானிய காட்டுறாங்க, மகிழ்ச்சி. இது முழு பச்சை பயிறு முளை கட்டி, சக்கராதான் இது மாதுளம்பழம். அடியார்களுக்கு அவியாவே காட்டிடலாம். அங்க இருந்து போற்றவியாக போற்றி சும்மா கொடுக்கறது இல்ல, அடியார்களுக்கு போற்றி கொடுக்கணும். அதுதான் போற்றவின்னு பேரு. இதுக்கு பேரு நம்மளுடைய மாயேஸ்வர பூஜையில கொடுக்கிற அந்த உணவுக்கு பேரு போற்று அவி, போற்றவி. பெருமானுக்கும் அடியார்களுக்கு மட்டுமே கொடுக்கிற உணவு. சாமிக்கும் அப்படிதான். சாமிக்கு போற்றி சொல்லாம நீங்க வெறுமனையா அவி வச்சீங்கன்னா அது நார்மல் அவி.
போற்றி செஞ்சு வைக்கக்கூடிய போற்றல். போற்றவி காட்டினோமே, காயமே கோயிலாக, அதுல போற்றவி காட்டினோமே என்ற வார்த்தை வரும். அதுதான் நம்ம செய்கின்ற பூசனை. இது ஒரு முறை செய்தா போதும், நம்ம வாழ்க்கையில திரும்ப பிறக்கவே மாட்டோம். அதுல வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் நேரடியாக செய்வதற்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறையேனும் வாய்ப்பு இருந்தா அதுதான் இந்த பிறவி எடுத்ததனுடைய பெரும் பயன். அந்த பெரும் பயன் அடியார்கள் வாய்ப்பு இருக்கப்போ செய்யுங்கன்னு சொல்லி எல்லா அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இந்த அளவுல நம்மளுடைய நாவுக்கரசர் நீங்க சென்ற இடங்கள் எல்லாம் சென்று நின்று ஐயாவோட திருவடியை தொட்டு வணங்கி நம்ம நிறைவு செய்திருக்கோம். அடுத்த அமர்வுல நம்ம மிச்ச விஷயத்தை பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பாட்டு பார்த்துக்கோம் சாமி? அதான் 23 வரைக்கும் பாத்திருக்கேன் இங்கயா. ஆனா இது 18வது அமர்வுங்கயா, நான் தப்பா போட்டிருக்கேன். 240 பாட்டு தான் போட்டு முடிச்சிருக்கிறோம் நம்ம. அது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. போன வாட்டி எதோட முடிச்சிருக்கன்றதையும் எல்லா குடும்பத்திலையும் போட்டிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பெருமான் திருவுருளால மறுபடியும் ஒரு தடவை சிந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த நீங்க சொல்ல அந்த பதிவு நான் எழுதி வச்சிருக்கேங்கய்யா. அந்த சொல் மாலை பாடுறதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். அதான் டக்கு டக்குன்னு என்னால எடுக்க முடிஞ்சது. 240 போன வாட்டி முடிச்சிருக்காங்க. இப்ப 19வது அமர்வு, அடுத்த அமர்வு 19 இருந்தாலும் நாங்க மாத்தி போட்டுக்கிறோங்க. பரவாயில்ல, ஒரு தடவை மறுபடியும் நம்ம படிச்ச மாதிரி இருக்கு இந்த பாடம். 200 எனக்கு என்னமோ முன்ன பின்ன போறனால மிஸ் ஆயிடுமோ நினைச்சுதான் முன்னாடி போட்டேன். பரவாயில்ல, பாத்துருந்தாலும் திரும்ப பாக்குறதுனாலும் தவறு இல்ல. பாத்துட்டேன், வேண்டான்னு சொல்லி பதிவு போடல. நான் முதலே கவனிச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற அடியால் கேட்கட்டுமே, என்ன இப்ப பெரிய ஒண்ணும் இதாக ஆக போறது இல்லைன்னு சொல்லி போட்டேன். நான் அப்பயே பதிவு போட்டேங்க. அப்ப இதுல நம்ம குடும்பத்துல இத்தனாவது பாடல் முடிஞ்சிருக்கு அப்படின்றது 17வது அமர்வு முடிஞ்சு 240வது பாட்டு வரைக்கும் முடிச்சிருக்கோன்றத பார்த்து போட்டேங்கய்யா. சுவாமி, ஒவ்வொரு வாரமும் நம்ம 20 பாட்டா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா 10 அமர்வுகள்ல முடிச்சிடலாம். 200 பாட்டையும் முடிச்சிடலாம். 10 அமர்வுகள்ல அது போட்டீங்க. பரவாயில்ல, நம்ம கணக்கு போட்டா நடக்காது. நடக்கட்டுங்கய்யா. பெருங்கருணை சுவாமி, எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். எல்லாருடைய திருவடியும் அடியை போற்றி பணிகின்றேன் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை, யாராவது ஒரு